ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடு நான் தான். ஐயா பாலச்சந்தர் சொன்னார், நீங்களும் அந்த முதல் கேள்வியை கேட்டீங்க. நான் தான் தமிழ்நாடுனா விஜய் சாரை யார் மராத்தியர், யார் தெலுங்கானா, இல்லை யார் தெலுங்கு, இல்லை கன்னடர்னு யாருன்னா சொன்னாங்களா? இதே விமர்சனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீது வைக்கப்பட்டது. அவர் ஒரு கன்னடியார், எனக்கு காவேரி இஷ்யூவில் அவர் சரியா பேசல, கூட நிக்கலன்றதுனால அவர் கன்னடிக்காரர் மராத்தியர்ன்ற அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அவர் அதுக்கு என்ன பண்ணாரு, பெருசாலாம் தான் ஒரு பாட்டாச்சு வச்சாரு. ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ்நாடு அல்லவா, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் உயிர் உடல் ஆவியை கொடுக்கறதான எதர் சொன்னு எம்பேரு படையப்பான்னு பாட்டு போட்டாரு. அப்போ யாருமே கேட்கவே இல்லை, நீங்க தமிழ்நாடா தெலுங்கா ஆந்திராவான்னு. நீங்களா எதுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வரீங்க? இன்னொன்னு, இந்த தமிழ்நாடு எங்க இருந்து வருதுன்னா அது நம்ம ஐயா அறிஞர் அண்ணா கிட்ட இருந்து வருது. அறிஞர் அண்ணாவோட தாக்கம். அதனால தாயுள்ளத்தோடு அறிஞர் அண்ணாவை இன்னும் அதிகமாக அவர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே மக்களை சந்தித்து நன்றி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள்லாம் மனசு வச்சாதான் முடியும்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டால் அது ஒரு யதார்த்தம். யதார்த்த அரசியல் இருந்து அவர் அடிக்கடி அந்நியப்படுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு காவல்துறை, நான் ஃபர்ஸ்ட் தாவேகாவனரை பாராட்டினேன். காவல்துறை இந்த 3 பேர் 4 பேர் ஹெல்மெட் போடாம போறது, ஹைவேஸ்ல போடுறது, பேரிகேடு தாங்குறவங்க மேல சாதாரண ஆள். இப்போ நீங்க வந்து இப்போ பைக்ல போகும்போது தம்பி தமிழரசன் வந்து என்னையும் காமேஷியும் 3 பேர் நம்ம ட்ரிபிள்ஸில் போனால் முனையில் 1000 விலைகளை பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. இல்லை சார் நான் பத்திரிகையில் அதெல்லாம் கிடையாது, ட்ரிபிள்ஸ்னா ட்ரிபிள்ஸ் தான் அப்படின்னும் போது காவல்துறை சாமானியருக்கு ஒரு மாதிரியும் விஜய் அண்ணா ஃபேன்ஸுக்கு வேற மாதிரியும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாதிரி. அதனால காவல்துறை தயவு கூர்ந்து பப்ளிக்கோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைக்கிலலாம் யாராவது சரிக்கின்னு போய் விழுந்தாங்கனாவோ, இல்லை ஹெல்மெட் போடாமல் இல்லை பேரிகேடு மேலே தாவி காவல்துறை தள்ளிட்டு போனாங்க அப்படின்னா அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணோம். டு என்ஷூர் பப்ளிக் சேஃப்டி சட்டத்தில் இருக்கிறத நான் பேசுகிறேன்.